Good evening. இன்னைக்கு கிளாஸ் 10th எக்ஸசைஸ் 4.3 ஓட நியூமெரிக்கல்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the nature of the roots of the following quadratic equation. If the real roots exist, find them. ஃபர்ஸ்ட் அதோட நேச்சர் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன அப்படின்னா, d வேல்யூ பார்க்கணும். dனா b ஸ்கொயர் மைனஸ் 4ac. சரியா? இப்போ இந்த d வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். d less than 0 அப்படின்னா d வேல்யூ எப்படி இருக்கும்? பாசிட்டிவா நெகட்டிவ்ல இருக்குமா? நெகட்டிவ்ல இருக்கும். கரெக்டா? ஜீரோவே பெருசுனா அப்ப நெகட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ் இருக்கும். அப்ப d நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ். நோ ரியல் ரூட்ஸ் அர்த்தம். சரியா? நோ ரியல் ரூட்ஸ். அப்ப d கிரேட்டர் than 0 இருந்துச்சுன்னா ரியல் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸ் எப்படின்னா சொல்லுவாங்கன்னா அன்ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். அன்ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். சரியா? லாஸ்டா d ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். இது மட்டும் கிளியரா ஞாபகம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது மூணும் d வந்து கண்டுபிடிப்போம். dனா b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அது நெகட்டிவா வந்துச்சுன்னா அது வந்து நோ ரியல் ரூட்ஸ், இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வராது, ஆன்சரே வராது. கிரேட்டர் than 0 எனி பாசிட்டிவ் நம்பர் வந்துச்சுனாலே ரியல் ரூட்ஸ். இப்போ சப்போஸ் d ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ரூட்ஸ் ஆல்பாவும் பீட்டாவும் சேமா இருக்கும். இதுதான் கண்டிஷனு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படியே கிளியரா பார்த்துட்டு வாங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ மைனஸ் 3, c ஓட வேல்யூ 5. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? d கண்டுபிடிக்கலாமா? b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்ப b ஓட வேல்யூ என்ன வரும்? மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ a வந்து 2, c வந்து 5. அப்ப 3 3s are 9 மைனஸ் இதெல்லாம் பண்ணனா என்ன வரும் பாருங்க? 2 5s are 10 40. அப்ப ஆன்சர் என்ன வருது? மைனஸ் 31. மைனஸ்ல வந்துச்சுன்னா என்ன வரும்? நோ ரியல் ரூட்ஸ். நோ ரியல் ரூட்ஸ். நோ ரியல் ரூட்ஸ். இதை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு. சரியா? இப்ப பாரு, இது ரெண்டுத்தையும் பண்ணா 10 வரணும். இங்க வந்து மைனஸ் 3 வரணும். சொல்லு பார்க்கலாம் என்ன நம்பர் பண்ணா வரும்ட்டு. 2 5s are 10 மைனஸ் 5 பிளஸ் 2 பண்ணினா இங்க மைனஸ் 10 தான் வரும். கரெக்டா? கரெக்டா? வராது ஆன்சர். மைனஸ் 2 பிளஸ் 5 பண்ணினாலுமே ரெண்டுமே வராது. ஆட் பண்ணாலும் பிளஸ் 3 வரும், மல்டிபிள் பண்ணாலும் மைனஸ் 10 வரும். அப்ப இதுக்கு ஆன்சரே வராது. அதான் அர்த்தம். நோ ரியல் ரூட்ஸ்னு இருந்துச்சா? ஸோ நோ ரியல் ரூட் வந்தா இது மாதிரி நம்மளால பண்ண முடியாதுன்னு அர்த்தம். கரெக்டா? வரல பாரு. 2 5s are 10. ஆனா மைனஸ் எதுக்கு போட்டாலுமே இங்க மைனஸ் வந்துடும். ஆனா கொஸ்டின்ல பிளஸ் தான் வருது. ஸோ அதனால தான் வந்து இது என்ன சொல்றேன்னா, இமேஜினரி ரூட்ஸ் ஆர் நோ ரியல் ரூட்ஸ். இதுக்கு ஆன்சர் போட முடியாதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். 3x ஸ்கொயர் மைனஸ் 4 ரூட் 3x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0வா? இதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தவனே d வேல்யூ கண்டுபிடிக்கணும். d கண்டுபிடிக்கணுமா? அப்ப இதுல a வேல்யூனா இருக்கு, 3 இருக்கு, b வேல்யூ மைனஸ் 4 ரூட் 3, c ஓட வேல்யூ 4. இப்ப d என்ன ஃபார்முலா? b ஸ்கொயர் மைனஸ் 4ac. சரியா? b ஸ்கொயர் மைனஸ் 4ac. b க்கு வந்து மைனஸ் 4 ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, a ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ 4. சரியா? இப்ப இத எப்படி பண்ணணும் பாரு. மைனஸ் 4 ரூட் 3 ஸ்கொயர்னா 2 முறை தானே பண்ணுவோம், திரும்பி ஒரு முறை பண்ணு. மைனஸும் பிளஸ் ஆயிடும். 4 into 4 16, ரூட் 3 into ரூட் 3 அப்ப 16 into 3 தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுச்சா எப்படி பண்ணான்ட்டு? 3 6 are 18, 3 1 are 3 48. ஸோ இது வந்து 48 மைனஸ் 3 4s are 12, 12 4s are 48 வரும். 48. அப்பனா ஆன்சர் வருது பாரு. 48 மைனஸ் 48 0. அப்ப d வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா ஈக்குவல் அண்ட் ரியல் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸ் வந்துச்சா ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப இதை என்ன பண்ணலாம் பாருங்க, ஆன்சரை சால்வ் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணா என்ன வரணும்? 3 4s are 12 வரணும். 3 4s are 12 வரணும். மைனஸ் 4 ரூட் 3 வரணும்.
சரியா? இது மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா இங்க √3 இருக்கா, அப்ப அந்த √3 ரெண்டு இடத்துலயும் போட்டுக்கும். √3 சரியா? √3 போட்டுக்கனா √3 × √3 பண்ணா 3. இங்க ஏற்கனவே 12 வரணும். அப்ப நடுவுல என்ன வரணும்? 3 4s are 12. 4 வரணும். 4 வரணுமா? அப்ப என்ன பண்ணலாம்? இங்க ஒரு 2, இங்க ஒரு 2 போடலாமா? 2 2s are 4 ஆயிடும். இப்ப சைன் பாரு, ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணும்? மைனஸ் மைனஸ். இப்ப கிளியரா வெரிஃபை பண்ணலாம் பாரு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண -2√3 -2√3 ஆட் பண்ணா -4√3 வந்துச்சு. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 2 2s are 4, √3 × √3 3 3 4s are 12 +12 வந்துச்சு. கரெக்டா? புரிஞ்சா? இதுவும் பண்ணா கரெக்டா வந்துச்சு. -2√3. ஸோ இன்ட்டு நீ என்ன போச்சுன்னா இங்க என்ன 4√3 இருந்துச்சுன்னா ரெண்டு இடத்துலயும் √3 போட்டுக்கும். √3 போட்டு நெக்ஸ்ட் என்ன நம்பர் பண்ணலாம்? அப்படியே பண்ணினா வந்துடும். சரி, இப்போ இதோட ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு வரேன். இப்போ என்ன பண்ண போறோம்? 3x² போட்டுப்பா -4√3 பதில் 2√3x -2√3x +4 = 0. இந்த 3 அப்படியே போடக்கூடாது, ஏன்னா இங்க √3 இருக்குல்ல. இதான் √3 ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். √3 -2√3x -2√3x +4 = 0. இப்போ இதுலயும் காமனா √3x எடுக்கலாம். √3x எடுத்துனா √3x -2 கரெக்டா? இப்போ இங்கேயுமே என்ன பண்ணிக்கணும்? அதே தான் பண்ணணும். √3x -2. இங்க என்ன நம்பர் போடலாம்? -2 போட்டனா -2√3x -2 +4 ஆயிடும். அப்ப √3x -2 √3x -2 = 0. கரெக்டா? அப்ப √3x -2 = 0. இங்கேயுமே அதே தான் வரப்போகுது. √3x -2 = 0. √3x = 2, x = 2/√3. இங்கேயுமே நான் தான் வரப்போகுது. √3x = 2, x = 2/√3. சரியா? கரெக்டா வந்துச்சா? ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சரு. ஸோ d = 0 வந்துச்சுன்னா எப்பவுமே எப்படிதான் வரும்? ஈக்குவலா வரும். இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஈக்குவல் அண்ட் ரியல் ரூட்ஸ் கொடுத்துட்டு இங்க a வேல்யூன்னு எதனா கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த அன்னோன் வேல்யூ a. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒர்க் ஷீட் வரும்போது சால்வ் பண்ணலாம். சரியா? அப்ப ஈக்குவல் அண்ட் ரியல் ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கனாலே d = 0. dனா b² - 4ac. அது 0ன்றது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப் டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? 2x² - 6x +3 = 0. இப்போ a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ -6, c ஓட வேல்யூ 3. d கண்டுபிடிக்கணுமா? d = b² - 4ac. பண்ணா வரும் பாருங்க. b க்கு -6² -4 × a 2, c 3. அப்பனா வரும் -6 × -6 36. 36 - 2 4s are 8. 2 4s are 8, 8 3s are 24. சரியா? இப்படி பண்ணாலும் அதே தான். மல்டிபிள் எப்படி பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. 3 2s are 6, 6 4s are 24. 36ல 24 போச்சுன்னா என்ன வரும்? 36ல 24 போச்சுன்னா 2 1 12. சரியா? 12ன்றது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். அப்ப இந்த கண்டிஷன் d greater than 0. அப்ப unequal real roots. unequal real roots. d 0 வந்தாதான் ரெண்டு வேல்யூ சேமா வந்திருக்கும். இதுக்கு வேல்யூ வரும், ஆனா வேற ஆன்சர் வரும். அப்ப இது என்ன பண்றா பாருங்க. மல்டிபிள் பண்ணா வரணும் 2 3s are 6. ஆட் பண்ணாலும் -6 வரணும். கரெக்டா? 2 3s are 6, இங்க -6. என்ன நம்பர் பண்ணலாம் பாருங்க. என்ன நம்பர் பண்ணா வரும்? 3 3s are 9, 2 3s are வராது. அப்ப என்ன நம்பர் பண்ணலாம்? ஆனா இங்க என்ன வந்திருக்கு? ரியல் ரூட்ஸ் இருக்கு. ரியல் ரூட்ஸ்னா ஆன்சர் வரும். இதுல பண்ண முடியல அப்படின்னா குவாட்ராட்டிக் ரூட்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல கூட நான் இங்க எழுதுறேன். இதுல என்ன ஃபார்முலானா -b ± b² -4ac/2a. சரியா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். சரியா? அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. என்ன ஃபார்முலா? b² -b ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைனஸ், அது ரூட்டுக்குள்ள -b ± b² -4ac/2a. இதான் ஃபார்முலா. சரியா?
ரூட்ஸ் கண்டுபிடிக்க இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரேன் பாரு. மைனஸ் பியா, பி வேல்யூ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னும் போது மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஏவோட வேல்யூ என்னது 2, சியோட வேல்யூ 3 டிவைடட் பை 2a, 2 into 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 பிளஸ் 6 ஆயிடும். பிளஸ் 6 பிளஸ் ஆர் மைனஸ் 6 6 ஆர் 36 மைனஸ் 24 இங்க பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். 2 4 2s are 8, 8 3s are 24, 24 டிவைடட் பை 2 2s are 4. அப்ப ஆன்சர் என்ன வருது பார்த்துட்டு வாங்க. 6 பிளஸ் ஆர் மைனஸ் 36ல 12 டிவைடட் பை 4. 12மே நம்ம எப்படி அதெல்லாம் 12 2 6 are 12, 2 3s are 2 2 இருந்துச்சுன்னா ஒரு 2 வெளியில எடுத்துடலாம். அப்ப 2 root 3 அதெல்லாம் 6 பிளஸ் ஆர் மைனஸ் 2 root 3 by 4. நெக்ஸ்ட் ஸ்டெப் காமனா எடுத்துறேன். எதை எடுக்கிறேன்னா 2 மேல இருந்து எடுக்கிற காமனா. அப்பனா வரும் 3 பிளஸ் ஆர் மைனஸ் root 3 டிவைடட் பை 4. 2 1s are 2 2s are. கரெக்டா? அப்ப இதோட ஆல்பா வந்து என்ன பண்ணிக்கிறேன் 3 பிளஸ் root 3 by 2. பீட்டா வந்து என்ன வரும் 3 மைனஸ் root 3 by 2. சரியா? பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்ல, பிளஸ் ஒரு முறை எழுதினோம், மைனஸ் ஒரு முறை எழுதினோம். ஸோ ரெண்டுமே சேம் கிடையாது. இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஸோ அன்இக்வல் ரியல் ரூட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸோ தட் தே ஹாவ் டூ ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் கொடுத்துட்டாங்களே என்ன அர்த்தம்? d value 0. d value 0 na b square minus 4ac equal to 0. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணலாம். a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ k, c ஓட வேல்யூ 3. கரெக்ட்டா? இப்போ என்ன பண்ணலாம், இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. b ஸ்கொயருக்கு பதில் k ஸ்கொயர் minus 4 into a க்கு பதில் 2, c க்கு பதில் 3 equal to 0. அப்ப k ஸ்கொயர் minus 4 2s are 8, 8 3s are 24 equal to 0. k square is equal to 24. சரியா? k equal to square root of 24 plus or minus வந்துரும். சரியா? plus or minus ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுக்கும்போது plus or minus போட்டுக்கலாம். இத வேற எப்படியும் போடலாம்னா 24 2 12s are 2 6 are 2 root 6 னோ சொல்லிக்கலாம். சரியா? plus or minus 2 root 6. k ஓட வேல்யூ பிளஸும் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா மைனஸ் 2 root 6 சொல்லாலுமே இதை ஸ்கொயர் பண்ணாலுமே என்ன வரும் 24 வரும். பிளஸ் 2 root 6 பண்ணாலுமே 24 வரும். அதனால பிளஸ் ஆர் மைனஸ் 2 root 6 சொல்லிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுல செகண்ட் கொஸ்டின், இதை உள்ள அப்படியே மல்டிபிள் பண்றேங்க. kx into x kx ஸ்கொயர் மைனஸ் 2kx பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. a ஓட வேல்யூ k, b ஓட வேல்யூ minus 2k, c ஓட வேல்யூ 6. இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வாங்க. b ஸ்கொயர் minus 4ac equal to 0 பண்ணலாமா? அப்பனா வர பாருங்க, b வேல்யூக்கு பதிலா இருக்கு minus 2k whole square minus 4 into a க்கு பதில் k இருக்கு, c க்கு பதில் என்ன இருக்கு 6 இருக்கு, equal to 0 வரணும். minus 2k minus 2k என்ன வரும் 2 2s are 4, 4k square minus இது 6 தானா, 6 4s are 24, 6 4s are 24k equal to 0. இதனா பண்ணலாம் பாருங்க, minus 4k square equal to 24k அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இதனா பண்ணலாம், இந்த கேவை கேன்சல் பண்ண. இப்போ இந்த கே போயிடுச்சுன்னா என்ன வரும், இப்போ கே கேன்சல் பண்றேன்னா 4k is equal to 24 வரப்போகுது. k is equal to 24 by 4, 4 1s are 4 6 are, so k equal to 6. சரியா? இதை வேற எப்படியும் பண்ணலாம்னா, இது ரெண்டுத்துலயும் 4k காமனா தானா வரும், k minus 6 வரும். கரெக்டா? இதுலயும் காமனா எடுத்துட்டான். அப்ப 4k equal to 0 ஒரு ஆன்சர். இன்னொன்று வந்து k minus 6 equal to 0. அப்ப k equal to 0 by 4 0 or 6. ஸோ இப்படியும் பண்ணும். கேக்கு ரெண்டு வேல்யூ வர மாதிரி தான் சால்வ் பண்ண எப்பவுமே. ஏன்னா ஆல்பா பீட்டான்னு போடுவல 0, 6 இது மாதிரி பண்ணுங்க.
இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ணலாம். இஸ் இட் பாசிபிள் பாசிபிள் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டு டி வேல்யூ பாசிட்டிவா தான் பார்க்கணும். பாசிட்டிவா வந்தா பாசிபிள், நெகட்டிவ் வந்தா நாட் பாசிபிள். ஸோ ரெக்டாங்குலர் மேங்கோ குரூப், ரெக்டாங்குலர் மாங்கா தோப்பு, சரியா? ஸோ whose length is twice its breadth and the area is 800 meter square. Pair of linear equations na x y ன்னு எடுத்துப்போம். இதுல x y ன்னு எடுக்காம x வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணும், சரியா? இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். ரெக்டாங்கிள்ல லென்த் வந்து எவ்வளவு? லென்த் இஸ் ட்வைஸ் ஆஸ் இட்ஸ் பிரெத். இப்போ நான் பிரெத்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா லென்த் வந்து என்னவா இருக்கும்? ட்வைஸ் இட்ஸ் பிரெத்தா? அப்பனா வரும் 2xன்னு வரும். சொல்லாமா? லென்த் வந்து ட்வைஸ் இட்ஸ் பிரெத். நான் இந்த பிரெத்தை எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா லென்த் வந்து ட்வைஸா இருக்கும் சொல்லிட்டாங்க, ட்வைஸ் இட்ஸ் பிரெத். அப்ப இந்த 2x சொல்லிட்டான். ஸோ லென்த் வந்து எக்ஸ், லென்த் வந்து 2xன்னு எடுத்துக்கலாம். பிரெத் வந்து எக்ஸ், சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து 800 மீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. ஏரியானா நான் அது லென்த் இன்டூ பிரெத், லென்த் இன்டூ பிரெத் தான் ஏரியாவா? அப்ப இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றேன். லென்த் வந்து 2x, பிரெத் வந்து எவ்வளவு? x. ஸோ 2x இன்டூ x வந்து 800 வரணும். அப்ப 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 800. x ஸ்கொயர் வந்து 800 by 2, 800 by 2 400. x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400. x is equal to root of 400. இது மாதிரி இருந்தா என்ன பண்ண, x வந்து 4 into 100ன்னு சொல்லலாம், கரெக்டா? அப்ப 4 ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துச்சுன்னா 2ன்னு வரும். இது வந்து 10ன்னு வரும். அப்ப 20 பிளஸ் ஆர் மைனஸ் 20, சரி? அப்ப x ஓட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 20, பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துப்போம். அப்ப x வந்து 20ன்னு எடுத்துக்கணும்னா இந்த கொஸ்டின் இதோட விட்டினா உனக்கு கன்ஃபார்மா ஒரு மார்க் மைனஸ் ஆயிடும். 2 மார்க்ல கேட்டாலுமே அவனா கேட்டிருக்காங்க ஃபைண்ட் இட்ஸ் லென்த் அண்ட் பிரெத். லென்த் எவ்வளவு, பிரெத் எவ்வளவு மென்ஷன் பண்ணா மட்டும்தான் மார்க், ஃபுல் மார்க் தருவாங்க வேல்யூவேஷன்ல. அப்ப லென்த் வந்து 2x, 2 into 20 வந்து 40 மீட்டரா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுக்கோ, 40 மீட்டர். பிரெத் வந்து 20 மீட்டர். இப்படி நீ மென்ஷன் பண்ணா மட்டும்தான் உனக்கு ஃபுல் மார்க் வரும், வித் யூனிட்டோட போடு, சரியா? Next question, is the following situation possible? If so, determine the present age. The sum of age of two friends is 20. சரியா? ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், அவங்க ரெண்டு பேரோட ஏஜ் வந்து எவ்வளவா? ரெண்டு பேரும் 20 years. ரெண்டு பேர் வயசா சேர்த்தா 20. 4 years ago. அப்ப இத ஃபர்ஸ்ட் pair of linear equation நீ ஸ்ட்ரைட்டா x plus y equal to 20 ன்னு எடுத்துப்ப. இதல என்ன பண்றா? ஃபர்ஸ்ட் பர்சன் ஏஜ் வந்து x ன்னு எடுத்துக்கறேன். அப்ப செகண்ட் பர்சன் ஏஜ் கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். 20 minus x தான் வரும். ஏனா 20 minus x, x minus 20 ன்னு போட்டேனா ஃபுல்லா தப்பு, சரியா? இத ஃபர்ஸ்ட் பர்சன் x ன்னு எடுத்துக்கனா அப்ப செகண்ட் பர்சன் அப்படியே வச்சுனா 20 ன்னு இருக்கும். செகண்ட் பர்சன் ஏஜ்னா 20, இந்த x இந்த சைடு வந்துச்சுனா minus x. சோ இத percentage 4 years ago. இப்ப 4 years ago, நான் அகோனா முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி. லேட்டர் அப்படினா 4 years அப்புறமா. இப்ப அகோல அப்ப என்ன பண்ணிக்கணும்? 4 years ago first person age என்னவா இருக்கும்? x minus 4. first person age நான் ஷார்ட்டா எழுதுறேன், நீ ஃபுல்லா. செகண்ட் பர்சன் ஏஜ் வந்து 20 minus x minus 4. அப்பனா வரும் 20 minus 4 16. 16 minus x. So 4 years ago first person ஓட ஏஜ் x minus 4, second person ஏஜ் 16 minus x. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேர் ஏஜும் மல்டிபிள் பண்ணா 48 வருதுன்னு அர்த்தம், சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அவங்க கிவன் படி எக்ஸ் மைனஸ் 4 இன்டூ 16 மைனஸ் எக்ஸ் பண்ணா 48. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணோம்? இந்த எக்ஸை இதுக்கும் மல்டிபிள் பண்ணுவேன். எக்ஸ் இன்டூ 16 16 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் 4 இன்டூ 16 எவ்வளோ? 16 4 4 6 24 64 மைனஸ் 64ன்னு வரும்.
மைனஸ் மைனஸ் பிளஸ் 4x ஈக்குவல் டு 48. சரியா? இப்போ என்ன பண்ணலாம், இதை ஈக்குவேஷனா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்துடலாம். 16x plus 4x வந்து என்ன வரும், 20x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் 20x மைனஸ் 64. இதுவும் இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் தான் ஆகும். மைனஸ் 48, 64 மைனஸ் 48 12 1 112 வரும். சரியா? ஈக்குவல் டு 0வா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் 20x மைனஸ் 112 ஈக்குவல் டு 0. எப்பவுமே ஃப்ரண்ட்ல மைனஸ் வச்சுக்காதீங்க. மல்டிபிள் பை மைனஸ் பண்ணினா எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 20x பிளஸ் 112 ஈக்குவல் டு 0. மல்டிபிள் பண்ணா 112, இங்க மைனஸ் 20 வரணும். என்ன நம்பரு, 112 இது மாதிரி பண்ணு. 2 5s are 10, 1 2 6 are 12, 2 2s are 4, 1 2 8s are 2 14s are 2 7s are. சரியா? இதுல எதனா பண்ண முடியுதா பாரு. 2 2s are 4, 4 2s are 8, 8 14 வராதுன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு. 8 14 பண்ணினா வராது. இல்லை எல்லா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 7 பண்ணாலும் வராது. இது மாதிரி வரலைன்னா என்ன பண்ணுவீங்க, b ஸ்கொயர் மைனஸ் 4ac, அந்த b மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac அதை பண்ணலாம். இப்போ மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. சரியா? மைனஸ் பியா. இப்போ இதுல ஏபிசி வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 20, சியோட வேல்யூ 112வா? மைனஸ் பி பண்ணா என்ன வந்திருக்கும், மைனஸ் 20 பிளஸ் 20 ஆயிடும். மைனஸ் மைனஸ் பிளஸ் 20 பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து 20 இன்டூ 20 400 ஆயிடும். சரியா? 400 மைனஸ் 4, ஏ வேல்யூ வந்து 1, சியோட வேல்யூ 112. 112 into 4 பண்ண, 112 into 4 பண்ணனா 4 2s are 8, 4 1s are 4, 448. சரியா? b square minus 4ac அப்பனா வரும் 20 plus or minus 400 minus 80. இங்க மைனஸ் பண்ணனா 448, இங்க 2a வருமா, 2a வந்து 2 தான் வந்திருக்கும். இப்ப ரூட்டுக்குள்ள மைனஸ் வருதா, 400 மைனஸ் 448 பண்ணினா மைனஸ் 48 வரும். மைனஸ் 48 வந்துச்சுன்னா அது இமேஜினரி, இதுக்கு ஆன்சரே வராது. நம்ம இவ்வளவு போட்டதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் எத்தனை டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இது பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதான்னு பார்த்துட்டோம்னா ஈஸியா முடிஞ்சிட்டு இருக்கும். மைனஸ் 20 ஸ்கொயர் மைனஸ் 4ac சி வந்து 112. இப்போ இதை பண்ணா வரும் பாருங்க. பி ஸ்கொயர் வந்து 400 மைனஸ் 112 இன்டூ 4 பண்ணனா மைனஸ் 448. ஆன்சர் வந்து மைனஸ் 48 வருதா. மைனஸ் 48 வந்துச்சுன்னா டி லெஸ் தென் 0. அப்ப என்ன வரும், நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன், நோ சொல்யூஷன் போட்டு முடிச்சலாம். அப்ப இதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சா? வெரிஃபை அப்படின்னு கேட்டிருக்காங்களா, அப்ப என்ன பண்ணிருக்கணும், நான் வெரிஃபை பண்ணாம போட்டேன். ஆனா இங்க வரும்போது நான் எனக்கு மைனஸ் வந்துச்சு. அப்ப உடனே எனக்கு ஸ்ட்ரைக்கா வந்து மைனஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து சொல்யூஷனே வராது அப்படின்ட்டு டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டு 0 அப்படின்னு போட்டு நோ சொல்யூஷன் சொல்லிடலாம். இப்போ லாஸ்ட் கொஸ்டின், இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் a rectangular park of perimeter 80 மீட்டர். பெரிமீட்டர் 80 கொடுத்துருக்காங்க. and area 400 meter square. Also find its length and breadth கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்னா ரெக்டாங்குலர் பார்க்கா, பெரிமீட்டர்னா அதோட சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஃபார்முலா 2 into L plus B இதுதான் பெரிமீட்டர். பெரிமீட்டரோட ஃபார்முலா. சரியா? பெரிமீட்டர் வந்து 18 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் பாரு, 2 into இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதை ஒய்ன்னு எடுக்கக்கூடாது. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஃபர்ஸ்ட் x2 into x plus y எவ்வளோ, 80. சரியா? அப்ப x plus y வந்து எவ்வளோ, 80 by 2 40. x plus y வந்து 40. இதை அப்படியே வச்சுக்கோ. நெக்ஸ்ட் நான் சொல்லியிருக்காங்க x plus y வந்து 40 ஈக்குவேஷன் 1 மாதிரி எடுத்துக்கோ. ஆனா குவாட்ரேட்டிக்ல தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஏரியா வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 400 மீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்களா.
இப்போ எக்ஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒய் என்ன வரும்? ஒய் வந்து என்ன ஆகும்? 40 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். கரெக்டா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 40னா ஒய் மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்? 40 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ ஏரியா வந்து 400. ஏரியா 400னா இதையும் மல்டிபிள் பண்ணா 400 வரப்போகுது. புரிஞ்சுச்சா எப்படின்ட்டு? ஸோ அப்போ ஏரியா அப்படின்னும் போது எக்ஸ் இன்டூ 40 மைனஸ் எக்ஸ் வந்து 400. சரியா? இப்போ இதை மல்டிபிள் பண்ண பார்க்கலாம். 40x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. இந்த எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 40x பிளஸ் 400 ஈக்குவல் டு 0. கரெக்டா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 40x பிளஸ் 400 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணனா வரும் 400. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு முன்னாடி ரியல் ரூட்ஸான்னு பார்த்துட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஏன்னா போன சமயக்கு வேஸ்டா பண்ணோம். இப்போ b square minus 4ac d is equal to b square minus 4ac. b ஓட வேல்யூ minus 40 minus 40 whole square minus 4 into a வந்து 1 c வந்து 400. அப்பனா வரும் 4 4s are 16 1600. இங்க மைனஸ் 1000. அப்ப ரெண்டுமே சேமா தான் வருது. என்ன ஆயிடும்? 0 0 வந்துச்சுன்னா ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். 400 minus 40 நான் டேபிள்ஸ் பண்ணலாம். 20 20 சார் 400 ரெண்டுத்துக்குமே மைனஸ் கொடுத்தா மைனஸ் 20 into மைனஸ் 20 பிளஸ் 400 ஆட் பண்ணா மைனஸ் 40. அப்போ இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்க என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரு 40x பதில் மைனஸ் 20x மைனஸ் 20x பிளஸ் 400 ஈக்குவல் டு 0. எக்ஸ் காமனாக ஆத்தினா எக்ஸ் மைனஸ் 20. இங்குமே என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 20ன்னு வரும். minus 20 equal to 0. x minus 20 x minus 20 equal to 0. அப்ப x minus 20 equal to 0 x minus 20 equal to 0 போட்டினா x equal to 20. இதுக்குமே என்ன தான் வரப்போகுது? 20 தான் வரப்போகுது. ஸோ x equal to 20 வந்துச்சா? இதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. ஃபைண்ட் த லென்த் அண்ட் த பிரெத். அதை வேர்டிங்ஸ்ல எழுதணும். சரியா? x தான் லென்த் எடுத்திருக்கேன். அப்ப லென்த் வந்து நான் சொல்லிடலாம். லென்த் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். எக்ஸோட வேல்யூ 20 வந்துச்சு. ஓகே கரெக்ட். பிரெத் வந்து ஒய்யா? ஒய்யை வந்து என்ன பண்ணிடணும்? 40 மைனஸ் 20. அதுவும் நான் தான் வருது. பிரெத் வந்து 40 மைனஸ் 20 அதுமே 20 தான். அப்போ இது ரெக்டாங்குலர் பார்க் கிடையாது. என்ன பார்க்? ஸ்கொயர் பார்க். சரியா? ஸோ ஆன்சரே இது மாதிரி எடுத்திருக்க. மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர் அப்படின்னு போடு. லென்த் ஆஃப் த பார்க் 20, பிரெத் ஆஃப் த பார்க் 20 மீட்டர் அப்படின்னு போட்டு முடிச்சிடறேன்.